ஆனந்த், நம்ம எல்லாம் தெரியறது ஒரே ஃபேமிலின்னு வசுந்தராவால தெரிய வந்துச்சு. எனக்கு என் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு வசுந்தராவோட ஹெல்ப் தேவை. ஸோ ஷீ கேன் பி மை பர்சனல் செக்ரட்டரி அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். சரி ஆனந்த், எனக்கு அதுல சம்மதம் தான். எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே தீரணும். அர்ஜுன் சார், ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? இப்பவும் நான் தான் உங்க பர்சனல் செக்ரட்டரின்னு சொன்னதுக்கு. ஹச் ஹச் ஹச். நான் அப்பவே நினைச்சேன் அர்ஜுன் சார், ராத்திரி முழுக்க பனி மழையில உட்காந்துட்டு இருந்திருக்கீங்க, ஜலதோஷம் பிடிச்சிருச்சு பாருங்க. பனியில இருந்தா ஜலதோஷம் பிடிக்கதான் செய்யும் வசு. ஒரு விஷயம் சொல்லவா, எல்லாருக்கும் என்ன பிடிக்கும், ஜலதோஷத்துக்கும் என்ன பிடிச்சிருக்கு. மொக்கையா இருக்குல்ல, தெரியும். அர்ஜுன் சார், ஜலதோஷத்தை அப்படியே விட்டுறக்கூடாது, அப்புறம் தலை வலிக்கும், ஜுரம் வரும். ஐயோ வசு, டேப்லெட் போட்டா எல்லாம் சரியா போயிடும் வசு. ஓகே தான், ஆனா மாத்திரை போட்டா தூக்கம் வரும், ட்ரௌசியா இருக்கும், பரவாயில்லையா? வர வர பப்பியம்மா மாதிரி நீயும் இரிட்டேட் பண்ற வசு. ஜஸ்ட் ஸ்டாப் தி நான்சென்ஸ். இப்போ என்னதான் பண்ணுங்கற? ஆவி புடிச்சா உடனே ரிலீஃப் கிடைக்கும், உடம்புக்கும் நல்லது. வசு அதெல்லாம் என்னால முடியாது வசு. சொன்னா கேளுங்க, சுடு தண்ணியில கொஞ்சம் மருந்து போட்டு ஆவி புடிச்சிங்கன்னா உடனே ரிலீஃப் கிடைக்கும். இருங்க, நான் ரெடி பண்றேன். என்னது இது? இதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். போர்வைய போத்திக்கிட்டு ஆவிய வெளியே விடாம பிடிக்கணும், டீப்பா இன்ஹேல் பண்ணணும். வேணா வசு, இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது வசு. எனக்கு கொதிக்கிற தண்ணியை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி. விட்டுரு. அர்ஜுன் சார் ப்ளீஸ், நாளைக்கு 3 இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் இருக்கு. நீங்க ஃபீவர் வந்து படுத்துட்டா மீட்டிங்க்கு யார் போறது? அதனால நான் சொல்றத கேளுங்க. வசு, எனக்காக நீ கஷ்டப்பட வேணாம். போய் தயவு செஞ்சு உன் வேலையை பாரு. ஐ எம் கம்ப்ளீட்லி ஓகே. இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஐ எம் ஓகே. எனக்காக நீங்க ராத்திரி முழுக்க பனியில நின்னு கஷ்டப்பட்டிருக்கீங்க, என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. ப்ளீஸ் வாங்க சார். வேணா வசு, போயிடு. தும்மல் வந்துகிட்டே இருக்கு, ஆவி புடிங்கள. செட் ஆகாது. ஐயோ சார், சொன்னா கேளுங்க சார், ஆவி புடிங்க வாங்க. வேண்டாம் சார் வாங்க சார். அர்ஜுன் சார். வசு வேண்டாம் வசு. வசு சார், ஆவி புடிச்சா சரியாகும் சார், சொன்னா கேளுங்க சார். வசு, ஏய் வசு, ஸ்டாப் இட் வசு. வசு போ, மூக்கு அடிச்சிரும், போயிடு. சார் சொன்னா கேளுங்க சார். ஹச். ஏன் இப்படி உயிரை வாங்குற வசு? எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றல, எல்லாம் கொட்டிடுச்சு பாரு. இப்ப நான் தான் எடுக்கணுமா எல்லாம்? நான் திருப்பியும் சொல்றேன், இது எனக்கு வேண்டாம் வேண்டாம். இத பாருங்க அர்ஜுன் சார், இப்ப நீங்க ஆவி பிடிக்கலனா என்னாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாரும் என்னதான் குறை சொல்லுவாங்க. ப்ளீஸ் சார், வந்து நல்ல பொள்ளையா ஆவி பிடிங்க. லூசு வசு, தண்ணி சூடா இருக்கு, அதுல ஆவி பிடிச்சி என்னோட ஃபேஸ்க்கு ஏதாச்சுன்னா? அதெல்லாம் எதுவும் ஆகாது சார். உங்களுக்கு பயமா இருந்தா வாங்க, 2 பேரும் சேர்ந்து ஆவி பிடிக்கலாம். ஏய், 2 பேரா? அதெல்லாம் வேணாம், நான் வரல. ப்ளீஸ் அர்ஜுன் சார், நான் சொல்றத கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க இப்போ ஆவிய புடிச்சீங்கன்னா
நான் உங்க ஃப்ரெண்ட பத்தின ஒரு விஷயத்த சொல்லுவேன். நிஜமா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. சரி வா பிடிக்கலாம். வசு ஏய் இதென்ன அலிபாபா கோக மாதிரி இருக்கு. என்ன இது? இவளுக்கு தான் அறிவு இல்லனா மாமாக்கு எங்க போச்சு அறிவு? வசு என் ஃப்ரெண்ட பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சொன்னியே எது? நீங்க ஆவி புடிங்க சார், நான் சொல்றேன். இப்ப எப்படி இருக்கு சார்? ரிலாக்ஸா இருக்கு. தும்மல்லாம் நின்னு போச்சு. அட்லீஸ்ட் இப்பயா சொல்லு வசு. ஃப்ரெண்ட பத்தின விஷயம்னா விட மாட்டீங்களே, தோண்டி துருவிடுவீங்களே. என் ஃப்ரெண்ட எவ்வளவு தீவிரமா தேடிட்டு இருக்கேன்னு தெரியும்ல உனக்கு. சொல்றேன். நாம எதிர்பார்த்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட நாம அரேஞ்ச் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வரலனாலும் நாம அவங்கள நெருங்கிட்டோம். எப்படி சொல்ற? நாம இன்வைட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணது மொத்தம் 66 பேரு. ஆனா 60 கேர்ள்ஸ் தான் வந்தாங்க, 6 பேரு வரல. எப்படி சொல்ற? கணக்கெடுத்தியா? ஆமா, ஒவ்வொரு தலையா என்னென்ன வராத 6 பேர்ல உங்க ஃப்ரெண்ட் இருக்கலாம்ல. கரெக்ட். சூப்பர் சூப்பர் வசு. அமேசிங், பிரில்லியன்ட் ஐடியா. சூப்பர் வசு. ஏய் என்னாச்சு? என்னால உங்களை நேருக்கு நேரா பார்க்க முடியல. உங்க ஐஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சார், நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இவளை வீட்டை விட்டு வெளியில துரத்துவாங்கன்னு பார்த்தா இவ இன்னும் மாமா கிட்ட நெருங்கி வந்துட்டா. கிட்டத்தட்ட பாதி பொண்டாட்டி மாதிரி ஆயிட்டா. நான் இங்க கிறுக்கு புடிச்சு நிக்கிறேன். இவளெல்லாம் விடவே கூடாது. எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியே தீரணும். சூப்பர்ல. மாமா மாமா மாம்சே வாங்க மாம்சே. வணக்கம் வணக்கம் மாமா. அத்தை வணக்கம் அத்தை. என்னடா என்ன விஷயம்? என்ன மாமா என்ன விஷயமா? இந்த கெட்டப்ப பார்த்தா கூடவா தெரியல மாமா? இது வரைக்கும் உங்களை நான் மாமான்னு தான் கூப்பிட்டு இருந்தேன் சுருக்கி. இனிமே நீட்டி மாமனாரே அப்படின்னு கூப்பிடலாம். எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம் மாமா, வாங்க. நீ நீட்டியும் கூப்பிட வேண்டாம், குறைச்சும் கூப்பிட வேண்டாம். மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு, கண்ணு முன்னாடி நிக்காத. என்ன மாமா போன்னு சொல்லிட்டு வசுவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாய் நிறைய சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன். உனக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? உன் யோகிதை தெரிஞ்சு சொந்தக்காரங்க எல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க. இவனை மாதிரி நாளை அல்லக்கைங்களை கூட்டிக்கிட்டு வெட்டியா ஊரை சுத்துற உனக்கு கல்யாணம் வேற. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. வசுவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் வசுவை காலம் பூரா கண் கலங்காம பாத்துப்பேன். வசுந்தராவுக்கு இப்ப கல்யாணம் பண்ண போறான்னு உனக்கு யாரா சொன்னா? அது 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 அப்படியே காத்திலே பறந்து வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு. என்ன மாமா சும்மா சும்மா என்ன விரட்டி விரட்டி அடிச்சுட்டு இங்க பாருங்க, நீங்க கேவலமா பேசுற அளவுக்குலாம் நான் ஒன்னும் தரந்தாழ்தான் போல மாமா. அதான் பார்த்தாலே தெரியுது. மாமா உங்களுக்கு என்னோட வசதி வாய்ப்பு பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது. என்னன்னா பாட்டியை கூப்பிட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. பாட்டி 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 வாங்க பாட்டி. ஏய் சோதி, என்னடா அது கோலம்? உனக்கு பொருந்தவே இல்ல. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. என்னடா தட்டு நிறைய வெங்காயம் எல்லாம் கொண்டு வந்திருக்க? ஏய், துபாயில இருக்கிற எண்ணெய் கிணறு வித்துட்டியா? என்கிட்ட கூட சொல்லாம. ஐயோ பாட்டி, உனக்கு ஒரு வேலையே இல்லையா?
பாரு பாட்டி, மாமா என்ன எச்சகலன்னு சொல்லாம சொல்றாரு. நீங்களே சொல்லுங்க பாட்டி, நம்ம ஜாதி சனத்திலேயே என்ன மாதிரி அழகா வசதியா யாரு இருக்கா? பொண்ணு கிட்ட வந்து அவமானப்படுத்துற பாட்டி. கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஏண்டா தொம்பி, இவனை விட வசதி வாய்ப்பா மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சிருவானா? அக்கா, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும். கண்ட நாயெல்லாம் என் வீட்டுக்குள்ள ஏறி வந்து பொண்ணு பாக்குறதுக்கு இது ஒண்ணும் சந்த கடை இல்ல. எடுத்தெரிஞ்சு எல்லாம் இப்படி பேசாதடா. டேய், கை கடக்கமா மாப்பிள்ளை கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம்டா. எல்லாம் சாயங்காலம் ஆனா இப்படி சாஞ்சு கிடக்குறானுங்க. இங்க பாரு, இவன் கருப்பு வைரண்டா, குணத்திலையும் சொக்க தங்கண்டா. பேங்க் நடத்துற அளவுக்கு காசு பண்ண வச்சிருக்கான். லொக்கு லொக்குன்னு காலமெல்லாம் இருமிட்டு இருக்கிறா இவ. நீ ஆனா உன்னா நெஞ்சு பிடிச்சிட்டு படுத்துக்கிறேல, அந்த வைத்திய செலவு எல்லாத்தையும் இவன் பாத்துப்பாண்டா. அப்படியே வளைச்சு போட்டுக்க சொல்லிட்டேன் பாட்டி. என் அறிவு பத்தி அழக பத்தி எடுத்து சொல்லு பாட்டி. எங்க அண்ணா அறிவுக்கு அமெரிக்காவில இருக்க வேண்டியவரு. ஆமா ஆமா, எங்க அண்ணன் ஒரு சிந்தனை சிற்பி. பொண்ணு பாக்குறதுக்கு இவ்வளவு ஆடம்பரமா வந்திருக்காருன்னா கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணுவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதோட உங்க பொண்ண காலம் ஃபுல்லா கைக்குள்ள வச்சு தாங்குவாரு. ஏண்டா சோதி, உன் அறிவு யாருக்கு வேணும்? இத பாரு, உன் பணம் பவுசு காசு தாண்டா எங்களுக்கு தேவை. நீ பேசாம இரு, நான் பேசுறேன். அம்மா, நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி ஒருத்தனை கட்டிக்க சொல்லலாமா? வாடி 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 வா. என்னடா அது இன்னும் இந்த ஊமச்சி வாய திறக்கலையேன்னு பார்த்தேன். கோடீஸ்வர வீட்டு குணவதியே. ஆமா, நீ என் வீட்டுக்கு வரும்போது என்னடி கொண்டு வந்த? 4 பீத்த புடவையும் பித்தளை சொம்பும் தானே கொண்டு வந்த. அதுதான் உங்க பெரிய குடும்பமா? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளையை அடக்கிட்டு வந்தவன அவனியாபுரத்துல மடக்கி சம்பந்தம் பேசி முடிச்சுட்டேன். ஓடி, உன் யோகிதை எங்களுக்கு தெரியாதா? பெருசா பேச வந்துட்டா. அதிகமா பேசாத. ஏண்டா பேசினா உன் பொண்டாட்டியோட வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுன்னு பாக்குறியா? இவன மாதிரி ஒருத்தனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நாங்க நாண்டுகிட்டு சாகலாம். இப்படியே சொல்லிக்கிட்டே இரு. வசுவுக்குன்னு ஒரு தராதரம் இருக்குக்கா. ஏ, என்னடா பெரிய தராதரம்? கத்திரிக்காய் முத்துனா கடை வீதிக்கு வந்துதாண்டா ஆகணும். ஏய், பொண்ணு பொண்ணு சொல்லிட்டு இருக்கியே, என்னைக்காவது அவன் மூச்சிய பாத்தியா? முத்துன முருங்கா மாதிரி முத்து போய் கிடக்குறா. எல்லாம் காலா காலத்துல நடக்கணும்டா. ஊர் முழுக்க கடனை வாங்கி வச்சுட்டு பெருசா டாம்பிகமா மாப்பிள்ள தெரியா? எவன்டா வருவான்? எவன் வருவான்? அக்கா, இவனுக்கு முன்னாடி இதெல்லாம் தேவையா? வசுவை பத்தி ஏடா கூடமா பேசலன்னா உனக்கு தூக்கமே வராதே. ஏய், ஊர் நடப்ப சொன்னா உனக்கு என்ன பொசுக்குன்னு கோவம் வருது? உன் நிலைமை அப்படியே மறந்துட்டியாடா? ஏய், உன் பொண்ணு இருக்கிற வீடியோ ஊர் முழுக்க சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குடா. சொந்தக்காரெல்லாம் எனக்கு போன் பண்ணி கேவலமா திட்டுறான். டேய், இத பாரு, உன் பொண்ணை எவனும் கட்டிக்க வர மாட்டா, பேசாம இவனை நம்பி கொடுத்துருன்ற. முடியவே முடியாது. இவனை பொண்ணு கேட்டு வர சொன்னது உன் வேலையா? முதல்ல மரியாதை அவனை கிளம்ப சொல்லு. பாட்டி பாருங்க பாட்டி, மாமா சும்மா சும்மா என்ன எடுத்து பேசிட்டு இருக்காரு. இத பாரா சோதி, இவ்வளவு வெங்காயத்தை கொண்டு வந்திருக்க. இதுங்களுக்கெல்லாம் உன் அருமையே தெரியல பாரு. நான் இருக்கேன்டா, நீ கவலையே படாத. நீ வாடா மாப்பிள. இங்க பாருக்கா, கண்டவனை எல்லாம் பொண்ணு பார்க்க வர சொல்லாத. நாளைக்கு பசுவை பொண்ணு பார்க்கறதுக்கு வேற ஒரு இடத்துல இருந்து வர்றாங்க. அப்படி எவன் வரான்னு நானும் பாக்குறேன். நீ வாடா மாப்பிள, நான் இருக்கேன். அட வா 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 வா. மாமனாரே, இந்த நார அப்புறமா வச்சுக்கலாம். வா வாங்கடா. சே, வசுவ நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. நீங்க இவ்வளவு சீக்கிரம் எப்படிங்க மாப்பிள்ள பாத்தீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மூலமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். திடீர்னு அமைஞ்சது. இந்த விஷயம் வசுக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும். ஆமா வசு, நல்ல நேரத்துல வந்திருக்க. என்னம்மா, என்ன விஷயம்? நாளைக்கு ஒரு இடத்துல இருந்து உன்னை பொண்ணு பார்க்க வராங்க வசு. நாளைக்கு நீ ஆபீஸ் போக வேண்டாம், வீட்லயே இருமா. என்ன வசுந்தரா, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லலாம்ல? வரலாமா? நீங்க எடுக்கிற முடிவு என் நல்லதுக்காக தான் இருக்கும். எனக்கு சம்மதம் தான்ப்பா. என்ன பாட்டி இது? எத்தனை திட்டம் போட்டாலும் கடைசியில நான் தான் பாட்டி பல்ப் வாங்கிட்டு இருக்கேன். பாட்டி, வசு எனக்கு கலைக்க மாட்டே போல இருக்க பாட்டி. ஐயோ, அப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு ஒன்னும் நடக்கலடா. என்ன நடக்கல? அத பொண்ணு பாக்குற அளவுக்கு போயிடுச்சுல. அவ கழுத்துல தாலி ஏற வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குடா. டேய், கொஞ்சம் பொறுமையா தான் இரு. சோதிங்கிற பேர்லயே வெளிச்சம் வச்சிருக்க. உன் வாழ்க்கையில இருட்டு வரவே வராதுடா. ஐயோ, வசு எனக்கு கலைக்க மாட்டாளான்னு ஒரே கவலையா இருக்கு பாட்டி. வசு மட்டும் எனக்கு கலையில வாங்கின பணத்தை எல்லாம் நீ திருப்பி தருவியான்னு அது வேற.
தனி கவலையா இருக்கு. பாட்டி, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களே, அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி குழப்பி விடு. ஐயோ, பொண்ணு தானே பார்க்க வராங்க, வரட்டும்டா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் வெங்காயம், வெங்காயத்தை கொடுத்துட்டு போன்னு சொன்னேன். என்கிட்ட எது இருந்தாலும் புடிங்கணும் இல்ல? கொடுக்கறதுக்கு தான் நீ இருக்க, வாங்கறதுக்கு தானே நான் இருக்கேன். நாளைக்கு விஷம் பாட்டு எடுத்துட்டு வரேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். ச்சே, இப்ப எனக்கு எதுக்கு கல்யாணம்? மாப்பிள்ளை யாரு, எப்படி இருப்பாருன்னு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிட்டா உடனே கல்யாணம். எல்லாம் அந்த வீடியோவால வந்த வேண. ஒரு உயிர் போராட்டத்தை இதை விட வேற எப்படியும் கொச்சப்படுத்தவே முடியாது. இதை வச்சுக்கிட்டு இந்த பாட்டி என்னமா ஆடுது. அம்மா அப்பாவும் வேற வழி இல்லாம கல்யாண ஏற்பாட்டை பண்ணிட்டாங்க. இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா வீட்டு மேல இருக்கிற கடனை எப்படி அடைக்கிறது? அவ்வளவு பணத்துக்கு அப்பா எங்க போவாங்க? என் கல்யாணத்துக்கும் நிறைய செலவாகும். அதுக்கு என்ன பண்ணுவாரு? ஏதாவது காரணம் சொல்லி மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடுவோம். என்னவோ தெரியல, பொண்ணு பார்க்க வராங்கங்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. சொல்லுங்க அர்ஜுன் சார். பஸ்ஸு தூங்கிட்டியா? இல்ல சார். ஓ, நான் டிஸ்டர்ப் பண்றேனோ? நீங்க என்னோட பாஸ், டிஸ்டர்ப் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? நீ ஒரு 6 பேரை நோட் பண்ணி கொடுத்தல, அவங்களுடைய அட்ரஸ்லாம் கொஞ்சம் ரெடியா வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் காத்தால வந்துட்டனா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாரி சார், நாளைக்கு என்னால வேலைக்கு வர முடியாது. ஏன் வர முடியாது? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என் ஃப்ரெண்டை தேடுறதை விட உனக்கு முக்கியமான வேலைன்னு இருக்கு பசு. நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். பொண்ணு பார்க்க வராங்களா? அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். என்ன சார், என்ன சார் சத்தத்தையே காணோம்? லைன்ல இருக்கீங்களா? பசு, இல்ல அந்த பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னல, ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங் எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு. இந்த பொண்ணு பார்க்க வர்றதுலாம் இந்த பழைய படத்துல வர மாதிரி தானே? இந்த கும்பல் கும்பலா வருவாங்க, போர்வையை விரிச்சு பஜ்ஜி போண்டாலாம் போட்டு நீ பாடி ஆடி எல்லாம் காமிச்ச பிறகு அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தானே? சரி, அதை விடு. உனக்கு டான்ஸ்லாம் தெரியுமா, இல்ல பாடுவியா? தெரியும் சார். ஓ, நீ ஆடி பாடின யாரு பாக்குறது? என்னது? ஒண்ணு இல்ல. எந்த ஊரு தடிய? ஊரு தெரியல சார், ஏதோ ஒரு தடிய. சரி, ஓகே, நீ ஒண்ணு பண்ணு. நீ காத்தல வா, நேரமா எல்லாரையும் பார்த்துட்டு சீக்கிரமா டிராப் பண்ணிடுறேன். நிச்சயமா வீட்டுல விட மாட்டாங்க சார். லூஸ் மாதிரி பேசாத வசு. எத்தனை மணிக்கு பொண்ணு பார்க்க வராங்க? ஈவினிங் தான் வராங்க. ஈவினிங் தானே? என்ன காத்தல தான் மேக்கப் போட போற? சும்மா ஒரு புடைய சுத்திக்க போற? வசு, போயிட்டு சீக்கிரமா டிராப் பண்றேன், வா வசு. இல்ல சார், அப்பா அம்மா கண்டிப்பா என்ன விட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அட, இது கூட ரொம்ப முக்கியமான விஷயம் வசு. சார் ப்ளீஸ். சரி, ஓகே, டே ஆஃப்டர் டுமாரோ. கண்டிப்பா போலாம் சார். சரி, ஓகே, குட் நைட், பை. குட் நைட் சார். வசுவ பொண்ணு பார்க்க வராங்க, அதுக்குள்ள அவளுக்கு கல்யாணமா? வீடியோனால வந்த பிரச்சனையால சீக்கிரம் கல்யாணம் பண்றாங்க போல இருக்கு. இப்ப நம்ம கவலைப்பட வேண்டியது நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்டை பத்தி தான். பொண்ணு பார்க்க வராங்கன்னு அர்ஜுன் சார் கிட்ட சொன்ன உடனே ஏன் கொஞ்ச நேரம் அமைதியாவே இருந்தாரு? ஒன்னும் புரியலையே.